மீண்டும் தார்பாய் தான் போல. மழையில் வீணாகும் நெல் மூட்டைகளை பாதுகாக்க 3 அமைச்சர்கள் பேசியும் நிரந்தர தீர்வு ஒன்றும் கிடைக்கலைங்க. விவசாயிகள் உழைப்பு வீணாவதாக ஐகோர்ட் வேதனை. தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாக்காமல் பாதுகாப்பது தொடர்பாக 3 அமைச்சர்கள் தலைமையில் நேற்று ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு. இதில் பாதுகாப்பான கிடங்குகள் எண்ணிக்கையை அதிகரிக்க குறித்து நிரந்தர தீர்வு முடிவு எடுக்கப்படவில்லை. அதே பழைய டெக்னிக்கான மீண்டும் தார்பாய் கொண்டு நெல் மூட்டைகளை பத்திரமாக பாதுகாப்பது குறித்து தான் ஆலோசிச்சிருக்காங்க. தமிழகத்தில் அறுவடைக்கு அப்புறம் நெல் வீணாவது பல ஆண்டுகளான ஒரு தொடர்கதையாக தான் இருக்குது. நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதில் தாமதம், போதிய சேமிப்பு கிடங்கு வசதி இல்லை, அதுக்கப்புறம் ஈரப்பதத்தை உலர்த்த தேவையான உலர்கருவி வசதியின்மை, இந்த மாதிரி காரணங்களால் தமிழகத்தில் ஒவ்வொரு வருஷமும் அறுவடைக்கு பிறகு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 74,400 டன் நெல் வீணாகுது. 2019 2024 வரைக்கும் 5 ஆண்டுகளில் மட்டும் 3.72 லட்சம் டன் நெல் வீணாகிருக்கு. இதனால் 843 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதா புள்ளி விவரங்கள் சொல்லுதுங்க. வழிகாட்டு நெறிமுறை இது தொடர்பாக தஞ்சை பார்த்தோம் அப்படின்னா, தஞ்சையில் ஹைகோர்ட் மதுரை கிளை இல்லை தாக்கல் செஞ்ச மனுவில் பார்த்தோம்னா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துடைய கட்டுப்பாட்டில் உள்ள எல்லா நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்லையும் அறிவியல் அடிப்படையில் சேமிப்பு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான நிரந்தர சேமிப்பு கிடங்குகளை கட்ட உத்தரவிடணும். அதோடு இல்லாமல் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை மழை வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் சேமிப்பு, பராமரிப்பு, கையாளுதல், போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு தொடர்பான நிலையான வழிகாட்டுதல் நெறிமுறையை உருவாக்கி நடைமுறைப்படுத்த உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கங்க. பல மாவட்டங்களில் இந்த பிரச்சனை இருக்குதான். ஒரு நாள் மழையில் பல மாத உழைப்பு வீணாயிடும், பெரும் இழப்பு ஏற்படுத்திடுது, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக தலைவர் பதில் மனு தாக்குதல் செஞ்சிருக்கிறாரு. அப்படின்னா அவர் உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த மாதத்துக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அமைச்சர்கள் ஆலோசனை. இந்த நிலையில் நெல் கொள்முதல் தொடர்பான தமிழக உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன், அப்புறம் வேளாண் துறை அமைச்சர் வினோத், கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் ஆகியோர் தலைமை செயலகத்தில் அதிகாரிகளோட முக்கியமான ஆலோசனை நடத்தினாங்க. தார்பாயில் பாதுகாப்பு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவு என்ன தெரியுமாங்களாங்க? நடப்பு கொள்முதல் பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து தரமான நெல்லை அனுமதிக்கப்பட்ட ஈரப்பத அளவுடன் தடையின்றி கொள்முதல் செய்யணும். அதுக்கப்புறம் அதை சேமித்து உரிய காலக்கெடுக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா அரைவைக்கு அனுப்பணும். நேரடி கொள்முதல் நிலையங்கள், திறப்பு வெளி சேமிப்பு மையங்களை பராமரிக்க மேம்படுத்தணும். கொள்முதல் நிலையங்கள் மேடான பகுதியில் அமைக்கணும். மழை நீர் எளிதில் வடிஞ்சு செல்கிற மாரி வசதியுடன் இருக்கணும். நெல் அட்டிகள் சரியான முறையில் அமைக்கப்பட்டு வெட்டுக்கருக்கள், சவுக்கு கட்டைகள் பயன்படுத்தி பாதுகாக்கணும். மழைக்காலங்களில் நெல் மூட்டைகள்லாம் நனையாதபடி தார்பாயால் நன்கு மூடி அதை காற்றில் பறக்காமல் இருக்க வலை, நைலான் கயிறு மூலம் இறுக்கமாக கட்டப்பட்டு பாதுகாக்கணும். நெல் மூட்டைகளின் ஈரப்பதம் தொடர்ந்து கண்காணிக்கப்படணும். தேவையான காற்றோட்ட வசதி ஏற்படுத்தணும். தேவைக்கேற்ப ஜேசிபி இயந்திரம், மண்வெட்டி, கடற்பாறை, டார்ச் லைட் உள்ளிட்ட உபகரணங்கள் தயார் நிலையில் வச்சுக்கணும். இதில் ஏதேனும் குறைபாடு கண்டறியப்பட்டுச்சுன்னா சம்பந்தப்பட்ட நெல் கொள்முதல் அலுவலர், தர கட்டுப்பாடு அலுவலர், அதுக்கப்புறம் மண்டல மேலாளர், முதுநிலை மண்டல மேலாளர் அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேளாண்மை இன்ஜினியரிங் துறை மூலம் உலர்த்திகள் வாங்கணும். நெல்லை சேமிப்பதற்கு கூடுதல் இடவசதியை உருவாக்கிக்கணும். வேளாண் துறை, கூட்டுறவுத்துறைகளில் காலியாக உள்ள இடங்களை கண்டறிஞ்சு அதை பயன்படுத்திக்கணும். தேவைக்கேற்ப கிடங்குகள் மற்றும் புதிய நேரடி கொள்முதல் நிலையங்கள் அமைக்க வேண்டும். பொது விநியோக கடைகளில் தேங்கி கிடக்கும் காலி கோணிப்பைகளை உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட கிடங்குக்கு திருப்பி அனுப்பணும். இப்படின்னு கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறாங்க. விவசாயிகள் வேதனை இது குறித்து பார்த்தோம் அப்படின்னா, விவசாயிகள் கூறும்போது நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை தேங்காதவாறு அதுக்கப்புறமேட்டுக்கு உடனுக்குடன் கொள்முதல் செஞ்சு அதை பாதுகாப்பான நிரந்தர சேமிப்பு கிடங்குகளை அதிகரிப்பது, நெல் அரவை மில்கள் எண்ணிக்கை அதிகரிப்பது, இந்த மாதிரி நிரந்தர தீர்வு குறித்து ஆலோசிக்காமல் இப்போது இருப்பது போலயே மீண்டும் திறந்த வெளியில தான் தார்பாயில் கொண்டு மூடி வைக்கிறது குறித்து தான் அமைச்சர்களும் அதிகாரிகளும் பேசிக்கிறாங்க. எல்னினோவால் வறட்சி வரும் என்கிறாங்க. இதனால பூமி தாய் விளைவித்து கொடுக்கும் நெல்மணிகளை சேமிக்க நிரந்தர தீர்வு அரசு கவனம் செலுத்தாது வேதனையா இருக்கு அப்படின்னு விவசாயிகள் சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து தமிழ்நாடு அனைத்து இந்திய விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்குனர் பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொள்முதல்ல 70% நெல் தான் விநியோகத்துக்கு பயன்படுத்துது. மீதி 30% நெல் ஒவ்வொரு ஆண்டும் வீணாகிட்டு தான் இருக்கு. நெல் கொள்முதல் செய்யாவிட்டால் விவசாயிக்கு இழப்பு, கொள்முதல் செஞ்ச பிறகு வீணாக்குனா அரசுக்கு தான் இழப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
இது தேசிய இழப்பும் கூட. தமிழ்நாடு அரசு ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் அரிசி வணிகர் சங்கங்களுடைய சம்மேளன செயலாளர் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் வந்துட்டு 1409 கோடி 409 நேரடி நெல்முதல் நிலையங்கள் இருக்குது. கொள்முதல் செய்யும் நெல்லை அரிசியாக்க 300 தனியார் அரிசி ஆலைகள் இருக்குது. மடியில் நடந்த நெல்லை உணர்த்தி பாதுகாக்கும் வகையில் இந்த மையங்களுடைய நெல் உணர்த்தும் கருவிகளை நிறுவன வேண்டும். அப்புறம் இதுக்கு சில லட்சங்களை செலவு செஞ்சாலே போதுமானது. முறையாக உலர்த்தப்பட்ட நெல்லை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் ஓராண்டு வரை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். ஒரு நெல் உணர்த்தும் கருவி ரூபாய் 10 லட்சம் வரை தான் செலவாகும். அதே போல் போதுமான அளவுக்கு குடோன்களை அமைத்து நெல் மணிகளை பாதுகாக்கும் பொறுப்பு அரசுக்கு இருக்குது. வீணாகும் ஒரு நெல்மணி என்பது மட்டுமல்ல, அது ஒரு தேசிய இழப்பும் கூட அப்படின்னு கருத்தில் நம்ம வச்சுக்கணும். அதாவது இவங்க முதலமைச்சர் பேசும்போது நெல்மணிகளை பாதுகாப்போன்னு சொல்லி ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தாரு. ஆனால் இப்போ திரும்பவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வழக்கம் போல் தார்பாய் வச்சு தான் இது பண்ண போகிறோம், நெல்லை சேகரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பாருங்கள், 70% தான் நெல்லை அரிசியாக்கி விநியோகத்துக்கு செல்லுது. மிச்சம் 30% நெல் ஒவ்வொரு வருஷமும் வேஸ்ட்டாக போகுதுன்னு தான் சொல்கிறாங்க. இதை அரசு கருத்தில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வேஸ்ட் ஆக்காமல் எல்லாமே விநியோகத்துக்கு செல்லணும்னு சொல்லிட்டு இவங்க கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.